தொடர் மழை எதிரொலியாக பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் மேம்பாலத்தில் அணிவகுத்து கார்களானது நிற்கின்றன. மேலும் இது தொடர்பான கள விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பவித்ரகுமார். பவித்ரகுமார், வணக்கம். தற்போது இந்த துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் எவ்வளவு கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன? வாகன உரிமையாளர்களிடம் பேசுனீங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான விளக்கங்கள் தரப்படுகின்றன? வணக்கம். கடந்த 2015 பெருவெள்ளம் மற்றும் கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் வெள்ளம் பாதிப்பினால் கற்றுக்கொண்ட பாடத்தை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் கார் உரிமையாளர்கள் உயர்வான ஒரு பகுதிகளில், குறிப்பாக மேம்பாலங்களில் தங்களது கார்களை பாதுகாப்புக்காக வரிசையாக நிறுத்தியுள்ளனர். கடந்த நாட்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதன் காரணமாக மழைக்காலங்களில் தங்கள் வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கிவிடுமோ என அஞ்சி நகரில் உள்ள முக்கிய மேம்பாலங்களில் தங்கள் வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். பெஞ்சல் புயல் என்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வேறு எதற்காகவும் வெளியில் வராமல் பாதுகாப்பாக வீட்டிலே இருக்க வேண்டும் என அரசு சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பல்லாவரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் சிறிதளவான மழைக்கே வெள்ள நீர் சூழ்ந்து வாகனங்களில் வெள்ள நீர் பழுதாகி விடுவதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தங்களால் முடிந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த வண்ணம் உள்ளனர். இதைத் தொடர்ந்து பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் உள்ள கீழ்கட்டளை மேம்பாலத்தின் மீது அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை மேம்பாலத்தின் மீது வரிசை கட்டி நிற்க வைத்துள்ளனர். மழை என்றாலே சென்னை வெள்ளக்காடாக மாறிவிடும் நிலை விரைவில் மாறும் விதமாக அரசு தகுந்த மற்றும் நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்பது சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்களின் ஒரு சேர கருத்தாக இருக்கிறது. இந்த ரேடியல் சாலையில் உள்ள இந்த மேம்பாலத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதை காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி பவித்ரகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.